பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பெயர் தான் லீதியாள். நான் லீதியா பட்டணத்திலிருந்து வந்து பிலிப்பு பட்டணத்திலே தங்கியிருந்தேன். இந்த பிலிப்பு பட்டணத்தில் தங்கி இருக்கும் போது என்னுடைய தொழிலான ரத்தாம்பர துணிகளை நெய்து விற்று வந்தேன். என்னுடைய தொழிலில் பயங்கரமான ஆசீர்வாதங்கள் இருந்தது. எனக்கு வேலையாட்களும் அநேகர் இருந்தார்கள். வேதாகமத்தில் தொழில் செய்தவர்களில் முதல் பெண்மணியாக நானாக தான் இருப்பேன். என்னதான் என்னுடைய தொழில்ல பயங்கரமான ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் தேவனுக்கு நேரம் செலவிடுவதுல நான் கொஞ்சமும் யோசிக்கல. இந்த பிலிப்பு பட்டணத்துல தேவாலயம் இல்லாததுனால பவுலும் சீலாவும் ஆற்றங்கரையின் அருகே ஜெபித்து விட்டு அங்க இருக்கும் ஜனங்களுக்கு பிரசங்கிப்பார்கள். தினந்தோறும் அந்த பிரசங்கத்தில் நான் கலந்து கொண்டு வார்த்தைகளை கேட்பேன். இப்படி அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது தேவன் ஒரு நாள் என்னுடைய இருதயத்தை திறந்தார். நான் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டேன். தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டேன். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்றதை அறிந்து கொண்டேன். நான் மாத்திரமல்லாம என் குடும்பத்தையும் தேவனுக்குள்ளாக நடத்தி நாங்கள் குடும்பமாக ஞான ஸ்நானமும் எடுத்துக்கொண்டோம். என்னுடைய தொழிலின் ஆசீர்வாதத்தினால பவுலுக்கும் சீலாவுக்கும் இன்னும் தேவனுடைய ஊழியத்தை செய்யும் அநேகருக்கு நான் உதவியாக இருந்தேன். அவர்களை தாங்கினேன். இப்படியா என்னுடைய வீடு எப்பொழுதும் ஊழியக்காரர்களுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன தொழில் செய்கிறவர்களாக இருக்கட்டும், வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், உங்களுடைய நேரத்தை தேவனுக்கு கொடுக்கறதுல ஒன்றையும் யோசிக்காதீங்க. ஏன்னா தேவனே இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் போது இவைகள் எல்லாம் இன்னும் கூட கொடுத்து தேவன் ஆசீர்வதிப்பார். நான் தொழிலில் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருந்தேன். ஆண்டவருக்கு நேரத்தை செலவிட்டேன். இன்னும் என்னை பயங்கரமான ஆசீர்வாதத்தினால தேவன் நிறைத்தார். என்னுடைய தொழில்னால ஊழியக்காரர்களை தாங்கினது போல நீங்களும் ஊழியக்காரர்களை தாங்குங்க. தேவன் என்னை காட்டிலும் இரட்டத்தனையாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென்.